வேதவசனம் சொல்லுகிறதே, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். கிறிஸ்துவை உடையவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் இயேசு என்னை இந்த பாவங்களிலிருந்து விடுவித்திருக்கிறார். அந்த மாம்சத்தின் கிரியைகளா இருக்குல்ல, சண்டைகள், விரோதங்கள், மார்க்க பேதங்கள், கொலைகள், அந்த மாதிரி எல்லாவித பாவங்களிலிருந்து இயேசு என்னை விடுவித்திருக்கிறார். ஆகவே நான் அனுதினமும் இயேசுவின் நாமத்தை நினைத்து பார்ப்பேன், அனுதினமும் வேதம் வாசிப்பேன், அனுதினமும் ஜெபம் பண்ணுவேன், தேவ சமூகத்தை விடாது இருப்பேன், தேவ சமூகத்திலிருந்து கிடைக்கிற வார்த்தையின்படி நான் முழங்காலிட்டு ஜெபிப்பேன். இந்த காரியங்கள் இருக்குதுன்னா அவர்கள் ஜீவனுடையவர்கள். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறவர்கள், ஜீவனை உடையவர்கள். இது எல்லாம் இல்லாம நான் கிறிஸ்துவை உடையவன் சொன்னா அது அர்த்தமே இல்லை. கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். அப்ப நமக்கான பாவத்துக்கான பரிகாரத்தை இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அவரே சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தான் ஜீவன் உள்ளவன். எந்த நிலைமையிலும் எங்கேயும் அவர்களை குறித்து சொல்லுவாங்க, அவர்கள் ஆண்டவரை சார்ந்திருக்கிறவங்க. அப்படி சொல்ல வைக்கிற அளவுக்கு நீங்க நடக்கணும். கிரியையில நடந்தாதான் ஜீவனை உடையவர்கள்.